பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஆம் பிரியமானவர்களே, ஞானத்தை சம்பாதி. ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஞானம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அவருடைய வாழ்விலே அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் பார்க்கிற பொழுது, இழப்புகள், தோல்விகள், இன்னும் அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். அதில் விசேஷமாக இழப்புகளை இந்த வேளையிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தன்னுடைய பொருளாதாரத்திலே, பண காரியங்களிலே அல்லது தங்களுடைய நிலைகளிலே அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நினைக்கிற பொழுது ஏன் தோல்வி, ஏன் இழப்பு என்று பார்த்தால், ஞானம் இல்லாமை, அறிவு இல்லாமை என்று நாம் சொல்லலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதி. எப்படி ஞானத்தை சம்பாதிக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற பொழுது, கர்த்தரை சரியானபடி அறிந்திருக்கிற பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை சரியாக உணர்ந்து கொள்கிற பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே இழப்புகள் அல்லது தோல்விகள் அவருடைய வாழ்க்கையிலே வர முடியாது. இதைத்தான் நீதிமொழிகள் 3:13-18 வசனங்கள் சொல்கிறது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. அது இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான் என்று தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஞானம் இல்லை என்று சொன்னால், அவனுடைய வாழ்விலே எல்லா காரியங்களிலேயுமே ஃபெயிலியர்ஸ், அதாவது தோல்வி. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அது தொடரக்கூடாது. என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாக்கோபிலே இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, தேவனிடத்திலே நாம் அனுதினமும் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எறும்பு தன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய காரியத்தை மழை காலங்களிலே அல்லது உஷ்ண நாட்களிலே தங்களுக்கு வேண்டிய காரியம், அதாவது மழை காலங்களிலே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அது கோடை காலத்திலே தனக்கு சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மூடனே நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறதான தேவனிடத்திலே நாம் ஞானத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். நாம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட வசனங்களிலே அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் நமக்கு கொண்டு வருகிறது என்பதை அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு, நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை, இவைகளெல்லாம் எதன் அடிப்படையிலே வரும் என்று சொன்னால், ஞானத்தின் அடிப்படையிலே. இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் பரலோகத்தின் தேவனானவர் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் நமக்கு அந்த ஞானம் அதிகமாய் தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே
ஞானமற்ற நிலைகளிலே இழந்து போன யாவற்றையும் தேவ ஞானத்தோடு, தேவ பலத்தோடு, தேவனுடைய கிருபையோடு நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் எவைகளை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், புத்தியையும் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அது நம்ம வாழ்வை விட்டு விலகாதபடிக்கு நமக்குள் அது நிலைத்திருக்கத்தக்கதாக காணப்படுகிறபடினாலே நாம் அவருடைய வார்த்தையின் மூலியமாய் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.